டாபிக் எழுதாதவங்க இருந்தீங்கன்னா டாபிக் எழுதிக்கோங்க. மிக்சர் ஆர் அலிகேஷன் டாபிக்கோட பேரு. கலவை அப்படின்னு வருதா? மிக்சர் அப்படிங்கிறது மிக்சர்னா கலவைன்னு தெரியும் மேடம். அலிகேஷன் தான் என்னன்னு தெரியாது. இது கொஸ்டின்ல அலிகேஷன் ஆர் மிக்சர்னு இருக்கும். சரியா? அதாவது ரெண்டு விஷயத்த மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு என்னது அலிகேஷன்னா ஒரு இதை ரெண்டா பிரிக்கிறது. அதுதான் ஓகேவா வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ கொஸ்டின்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுடைய நாலேஜ் யூஸ் பண்ணணும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலால என்ன போடுறதுன்னு யோசிக்க கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும், இது மிக்சர் அலிகேஷன்ல போட்டுடலாம் அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகணும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். என்ன அந்த மெத்தட் வந்து எப்படி போட்டா ஈஸியா வரும் அப்படிங்கிறது தான் உங்களோட இது கண்டுபிடிக்கிறதுக்கான இது. மிக்சர் அலிகேஷன் அப்படிதான். ஒரு சம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு விஷயத்த ரெண்டா பிரிக்கிற மாதிரியோ இல்ல ரெண்டு விஷயத்த சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ற மாதிரியோ கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்தா இதுல போட்டா ஈஸியா ஆன்சர் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்த உடனே
மிக்சர் எலிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டா பிரியுதா? அதை வச்சு அதாவது மொத்தம் அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 65 பேரா? அதை வந்து யார யாரா பிரிக்கணும்னு சொல்றாங்க? பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா பிரிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சோ இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மொத்தம் 65 பேரு. பாய்ஸ் எத்தனை, கேர்ள்ஸ் எத்தனை? அதுக்கான க்ளூ வந்து ஒரு பாய்க்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, ஒரு கேர்ளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்க போறோம். அது கூட எக்ஸ்ட்ராவா நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்ன, மொத்தம் எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது? 39 ரூபாய். சோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்தா மிக்சர் எலிகேஷன்ல போடணும் அப்படிங்கிறது தெரியணும். மொத்தம் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 65 பேரு. 39 ரூபாயே நம்ம வந்து பிரிச்சு கொடுக்குறோம். சோ அதுல ஒரு பாய்க்கு, ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடியது 80 பைஸ், 80 பைசா. ஒரு சிறுமிக்கு கிடைக்கக்கூடியது 30 பைஸ். சோ அப்போ 30 பைசா. சோ இதை வச்சு நம்ம அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எவ்வளவு கவுண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கறத கொண்டு வரும். கொஸ்டின் நோட் பண்ணியாச்சா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாக்கலாமா? மிக்சர் எலிகேஷன்ல ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ரெண்டு கார்னர்ல ஒரு வேல்யூ எழுதணும், மிடில்ல ஒரு வேல்யூ எழுதணும். அதை அப்படியே மைனஸ் பண்ணி கொண்டு வரணும். இந்த ஃபார்மேட்ல கொஸ்டின் முதல்ல எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, மிடில்ல ஒரு வேல்யூ. ஸோ அப்படி எழுதிதான் இதை கொண்டு வர முடியும். அப்ப அதுல என்ன எழுதணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எழுதிக்கலாம், அப்புறம் கேர்ள்ஸ். சென்டர்ல அதுதான் நீங்க சொல்லணும், இங்க என்ன எழுதணும். இது நோட் பண்ணியாச்சா? வெயிட் பண்ணுங்க, நோட் பண்ணியாச்சு தானே? கொஸ்டின் எழுதியாச்சா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாய்ஸ் எழுதுறேன், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எழுதுறேன். ஒரு பாய்க்கு எவ்வளவு பைஸ் கிடைச்சிச்சு? 80. கேர்ள்ஸ்க்கு 30. சென்டர்ல ஒரு வேல்யூ எழுதணும்னு சொன்னல, அது என்ன வேல்யூ? இங்க நீங்க எழுதியிருக்கிறது ஆக்சுவலா ருபீஸ் தானே எழுதிருக்கீங்க, அதாவது பைசா எழுதிருக்கீங்க. அப்ப இங்கேயும் நீங்க என்னதான் எழுதணும்? பைசா தான் எழுதணும், ருபீஸ் எழுதக்கூடாது. ஒரே யூனிட் தான் இருக்கணும். இங்க பைசா இங்க பைசானா இங்கேயும் பைசா தான். அப்படின்னா இங்க என்ன போடுவீங்க? இப்போ மொத்தம் எவ்வளவு ரூபாய் பிரிச்சு கொடுத்தாங்க? 39 ருபீஸா? அத பைசாவா மாத்தி சொல்றீங்க, அப்படிதானே? 3900 சொல்றீங்க, கரெக்டா? ஆனா இன்னொரு கண்டிஷன் இங்க நீங்க மிடில்ல போடக்கூடிய வேல்யூ வந்து 80 விட கம்மியா இருக்கணும், 30 விட பெருசா இருக்கணும். நடுவுல போடுற வேல்யூ எந்த காரணத்தை கொண்டும் இது ரெண்டையும் தாண்டி போக கூடாது. இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற ரேஞ்ச்ல உள்ள நம்பரா தான் இருக்கணும். 8 விட கம்மியா இருக்கலாம், 30 விட அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நம்பரா தான் இருக்கணும். அப்படி போட்டாதான் இதோட ஆன்சரே வரும். அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம்? 65 தான். 80க்கு கீழே 30 இருக்கு அப்படிங்கறதுனால போட்டுடலாமா? 65 பைசாவா? இல்ல இல்ல, அது ருபீஸா? இல்ல இல்ல. ஆஹ் 65ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங். சொல்லுங்க. வெரி குட். 3900 டிவைடட் பை 65. ஓகேயா? ஏன் அப்படி போடுறோம்ப்பா? இது ஆவரேஜ் வேல்யூப்பா. நம்ம மிடில்ல போடுறது எல்லாமே என்னது? ஆவரேஜ். அதாவது 3900 பைசாவை 65 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறோம்ல, அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத மிடில்ல போட்டா ஆன்சர் கொண்டு வந்துடலாமா இல்லையா? ஒரு சின்ன ஒரு மனக்கணக்கு தான். ஓகேயா? சோ 3600 65 டிவைட் பண்ணுங்க. அதுல என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இது வந்து கண்டிப்பா கேன்சல் ஆகும். எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? 13வது டேபிள்ல கேன்சல் ஆகும். 13வது வாய்ப்பாடு தெரியணும். எத்தனை 1365 சொல்லுங்க? 5 5 1365. இதுல 3 13 39. சரியா? மறுபடியும் 5 டேபிள் அடிக்கிற 60. அந்த 60 தான் மிடில் இருக்கும். இது வந்து நாம என்ன வேல்யூ இங்க போட்டிருக்கோம்? ஆவரேஜ் வேல்யூ, சராசரி மதிப்பு. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இப்போ மைனஸ் பண்ணுங்க. 30ல இருந்து 60 மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ? 30. இப்ப 80ல இருந்து 60 மைனஸ் பண்ணுங்க. 20. இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோனா காமன் நம்பரால
டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 3:1. சரி, 3:2. ஓகே, இப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேரு? இப்போ பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு பிரிக்கலாம் தானே? இது என்னது ஆக்சுவலா? இந்த நம்பர் எதை குறிக்கும்? பாய்ஸ். பாய்ஸ் இது குறிக்கும். இது யாரை குறிக்கும்? கேர்ள்ஸ் குறிக்கும். அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணி நாம ஈக்குவேட் பண்ணோம்? இது என்னன்னு வச்சுக்கணும்? 3x, இது 2x. இது ரெண்டையும் கூட்டுனா அந்த கவுண்டிங் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 65. அப்ப 5x ஈக்குவல் டு எவ்வளோ? 65. அப்ப x ஈக்குவல் டு 65/5 கேன்சல் பண்ணா 13/5 65. இப்ப நமக்கு ரேஷியோ என்னப்பா வந்துச்சு? 3:2 வந்துச்சா? சோ 3:2 ரெண்டு சைடுமே நீங்க எதால பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துரும். 3 × 13 பெருக்குங்க, எவ்வளோ? 39. இத 2 × 13 பெருக்குங்க, 26. அப்ப பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 39. கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 26. இதான் ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர். கேர்ள்ஸ் எவ்வளோ, பாய்ஸ் எவ்வளோ? த்ரீ இஸ் டு டூல அந்த 13 மல்டிப்ளை பண்ணுங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ். நிறைய. எனக்கு பர்சனலா மேக்ஸ்ல ரொம்ப பிடிச்ச டாபிக் இதுதான், மிக்சர் அலிகேஷன். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா எப்படின்னா, இது நார்மலா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டெப் போகும். இந்த இந்த மாதிரி கிராஸா போடாம நார்மலா எக்ஸ் வச்சுலாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டெப் போகும். அதை ஷார்ட் பண்ணி ஒரு மெத்தடாவே கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னா தானே இருக்க முடியும். ஓகேவா? நார்மலா இது போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்ஸ் வச்சுக்கணும். அதாவது மொத்தம் 65 பேர்ல, அப்ப பாய்ஸ் எக்ஸ்னா கேர்ள்ஸ் வந்து 65 - எக்ஸ், அப்படி வச்சு கொண்டு வரணும் ஈக்குவேஷன் மாதிரி. அப்படி போட நமக்கு டைம் இருக்குமா? அதனாலதான் இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இது நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஆன்சர்ல ரேஷியோ இருக்காதே. இதுல வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, சென்டர்ல என்ன வேல்யூ எழுதணும்னு சில சம்ல நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரைட் சைட் கார்னர்ல என்ன வேல்யூ எழுதணும்னு சில சம்ல நாம தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டும் தான் இந்த கொஸ்டின்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A person has ₹5,000. He invests a part of it at 3% per annum and the remainder at 8% per annum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி சம் வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இது வந்து மிக்சர் அலிகேஷன்லயே போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் டோட்டல் இன்கம் in 3 years
is rupees 750. Find the sum invested. Sum invested at different rates of interest. ஒரு நபர் தன்னிடம் ரூபாய் 5000 வைத்துள்ளார். அதில் ஒரு பகுதியை 3% ஆண்டு வட்டி வீதத்திலும் மற்றொரு பகுதியை 8% ஆண்டு வட்டி வீதத்திலும் முதலீடு செய்கிறார். மூன்று ஆண்டுகளில் அவருக்கு கிடைத்த வட்டி ரூபாய் 750 எனில் வெவ்வேறு வட்டி வீதங்களில் அவர் முதலீடு செய்த தொகை என்ன? என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல? ஃபைனலா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இன்வெஸ்ட் பண்ணது என்ன, எதுல? வெரி குட். 3%ல இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு, அப்புறம் 8%ல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு? ஆக்சுவலா இந்த கொஸ்டினை பார்த்த உடனே மிக்சர் அலிகேஷன் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த அமௌண்ட் இருக்கா, மொத்த அமௌண்ட் 5000, அதை தானே ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ 5000 ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணு 3% வட்டிக்கு விடுறாங்க, இன்னொன்னு 8% வட்டிக்கு கொடுக்குறாங்க. புரியுதா? அது ரெண்டு வட்டியுமே வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட், ஆண்டு வட்டி, பெர் ஆனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். புரியுதா? ஆனா அவங்க சொல்ற 750 ரூபாங்கிறது ஒரு வருஷ வட்டி கிடையாது. என்னது? 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கான வட்டி இது. எதுல 3 இயர்ஸ்க்கான வட்டி சொல்லுங்க? டோட்டல் டோட்டல் இன்கம் அப்படின்னா 3% வட்டிக்கு விட்டதுலயும் 8% வட்டிக்கு விட்டதுலயும் சேர்த்து கூட்டுனா எவ்வளவு கிடைக்குது அவருக்கு? 750 கிடைக்குது. புரியுதா? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? இப்போ 3% வட்டிக்கு எவ்வளவு விட்டாரு, 5000த்துல எவ்வளவு பிரிச்சாரு, அண்ட் 8%க்கு எவ்வளவு பிரிச்சாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இத ரெண்டு கார்னர்ல வேல்யூ எழுதணும், மிடில்ல வேல்யூ எழுதணும், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி ரேஷியோ எடுத்து கொண்டு வரணும். ஓகேவா? ரெண்டு கார்னர்ல என்னென்ன பர்சன்டேஜ் எழுதுவீங்க? ஒன்னு 3%, ஒன்னு 8% எழுதிருப்பீங்க, அப்படிதானே? மிடில்ல என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதாதவங்க கிளியரா எழுதிக்கோங்க. மிடில்ல என்னப்பா எழுதணும், யாராவது சொல்லுங்க. இல்ல, நம்ம பர்சன்டேஜ் தானே எழுதுறோம். ஆ கவனிங்க, இதை எப்படி சால்வ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எழுதுறோம்? 3%.
அடுத்தது 8%. இப்போ மிடில் இருக்கிறதும் என்னவா தான் இருக்கணும், பர்சன்டேஜா தான் இருக்கணும். கரெக்டா? ஆனா இந்த ரெண்டும் சேர்த்து மொத்த அமௌண்ட் 750 ரூபாய் ரூபாயில சொல்றாங்க தானே. அப்ப இந்த ரூபாய் சிம்பல் எப்படி போடுங்க? இப்படியா இப்படியா? சரி ஏதோ ஒண்ணு. ரூபாய்க்கு வந்து 750 தானே. 750ங்கிறத பர்சன்டேஜா மாத்தணும். அந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? 750 எப்படி பர்சன்டேஜா மாத்துறது, அதுக்கான ஸ்டெப் கவனிங்க. எவ்வளவுக்குப்பா 750 ரூபாய் வட்டியா கிடைச்சிச்சு? 5000க்கு 750, கரெக்டா? ஆனா அது எத்தனை வருஷத்துக்கு? அப்ப நான் என்னதான் மாத்திக்கணும், இதுவும் பெர் இயர் தான், இதுவும் பெர் இயர் தான். அப்ப இதுவும் 1 இயருக்கு மாத்திக்கோங்க. சரியா? அப்ப இதை 1 இயருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? சோ இது வந்து பெர் ஆனும், இதுவும் என்னது பெர் ஆனும். அப்ப 750ங்கிறது 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்ப 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 750 டிவைடட் பை 3, இதை கேன்சல் பண்ணா 250 வரும். கரெக்டா? இப்போ இத பர்சன்டேஜா மாத்தலாம். 5000க்கு 250 ரூபாய் வட்டினா அப்ப 100க்கு எவ்வளவு? 5000க்கு 250 வந்து இன்ட்ரெஸ்ட். அப்ப 100க்கு எவ்வளவு? புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? கீழே என்ன இருக்கணும்? டோட்டல் அமௌண்ட். நாம எதை பர்சன்டேஜா மாத்த போறோமோ அது மேல இருக்கணும். இன்டூ 100 எதுக்காக? பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்காக. இப்போ இதுல 2 ஜீரோ கட் பண்ணிடுறேன், இதுல 2 ஜீரோ, இதை கட் பண்ணா 5. அந்த 5% தான் மிடில்ல போடும். ஓகே, இப்போ நான் இதை மைனஸ் பண்றேன். 8 மைனஸ் 5 எவ்வளோ? 3. 3 மைனஸ் 5 எவ்வளோ? 2. இப்போ அமௌண்ட்டை எப்படி பிரிக்கிறது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு 3 பங்கு, ரெண்டாவதுக்கு 2 பங்கு, இது ரெண்டும் சேர்த்து 5000 ரூபாய் வரும். அப்ப இதை எப்படி பிரிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதை 3x பிளஸ் 2x ஈக்குவல் டு என்னது? 5000. அப்ப 5x ஈக்குவல் டு என்ன? 5000. அப்ப x ஈக்குவல் டு என்ன? 5000 டிவைடட் பை 5. எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 1000. அப்ப இந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? ரெண்டையுமே 1000ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? சோ அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 3000 வரும், செகண்ட் அமௌண்ட் என்ன வரும்? 2000 வரும். இதான் ஃபைனல் ஆன்சர். நமக்கு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் தான் கேட்பாங்க. ஒண்ணு அந்த 5% அமௌண்ட், சரி 3% அமௌண்ட் சொல்லுங்க, இல்ல 8% அமௌண்ட் சொல்லுங்க, அப்படிதான் கேட்பாங்க. நாம ரெண்டையுமே கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை நாம போட்டுக்கலாம். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் எழுதியாச்சாப்பா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஏதாவது ஸ்டெப் புரியலன்னா கேளுங்க. அடுத்த கேள்விக்கு ஸ்டெப் நீங்க தான் சொல்லணும். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 40 liters of mixture. Milk and water contains 10% of water.
how much water to be added to make the water content 20% in the new mixture. பால் மற்றும் நீர் சேர்ந்த கலவை 40 லிட்டர் உள்ளது. அதில் 10% நீர் உள்ளது. அதனுடன் எவ்வளவு நீரை சேர்த்தால் புதிய கலவையில் நீரின் அளவு 20% ஆகும். புதிய கலவையில் நீரின் அளவு 20% ஆகும். இது வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே சம் மாதிரி தானே, சால்ட் வாட்டர். இது எப்படி செய்யணும்? முதல்ல வந்து 40 லிட்டருங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கிற மிக்சரோட கவுண்டிங் அப்படிதானே, அதாவது மொத்த அளவு. பாலும் நீரும் சேர்ந்து ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கு? 40 லிட்டர் இருக்கு. அந்த மிக்சர், அந்த கலவையில வாட்டர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 10%. அப்போ இதுல சொல்லாமலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், மில்க் வந்து 90% இருக்கு. புரியுதா? மில்க் எவ்வளவு இருக்கு? 90% இருக்கு. சரி, இப்போ இது கூட என்ன பண்றாங்க? வாட்டர் ஆட் பண்றாங்களா, பால் ஆட் பண்றாங்களா, மில்க் ஆட் பண்றாங்க? வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்படி வாட்டர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பா 40 லிட்டருங்கிறது எக்ஸஸ் ஆகும் தானே, இன்னும் கொஞ்சம் கூடும் தானே. அப்படி கூடும்போது அப்ப நியூ மிக்சர்னு அதை சொல்லலாமா? புதிய கலவை. அப்படி புதிய கலவையில இப்ப வாட்டரை சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட பர்சன்டேஜ் இப்ப 10 இருக்காது, என்னவா மாறும்? 20 மாறும். அப்படி 20 மாறுற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன்னா எவ்வளவு தண்ணி சேர்த்திருப்பேன் அப்படிங்கறதுதான் கொஸ்டின். புரிஞ்சுச்சா? கொஸ்டின் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இப்ப இத 2 கார்னர் ஒரு வேல்யூ, மிடில் ஒரு வேல்யூ எழுதணும்னு சொன்னேன்ல, அது நீங்க தான் டிசைட் பண்ணி சொல்ல போறீங்க. கேள்வியை கரெக்டா எழுதிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா எல்லாரும் கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கார்னர்ல என்னப்பா எழுதுவீங்க? 10. அடுத்தது இல்ல, 20 வந்து மிடில்ல இருக்கணும். 100%. ஸோ மிடில்ல வந்து என்ன வரணும்? 20%. சரி, ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். ஆன்சரா? ஆன்சர் ஆன்சர். ஸோ எப்படி சால்வ் பண்ணுங்கிறது கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்னா, வாட்டர், ஒரு கார்னர் வாட்டர், இன்னொன்னு வாட்டர் தான், சென்டரும் வாட்டர் தான். மில்க பத்தியே இங்க சொல்லல, ஏன்னா ஆட் பண்றது வாட்டர், அதனால எல்லாமே வாட்டர் தான் எழுத போறீங்க. ஓகேவா? இப்ப இந்த கார்னர்ல வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இருந்துச்சு? 10%. அதுதான் இங்க எழுதணும். அதுக்கப்புறம் எவ்வளவா அதை கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் மிடில் எழுதணும். 20%-ஆ கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப இங்க என்ன எழுதணும்? இந்த சம், இந்த மாடலுக்கு சென்டர் என்ன எழுதணும்னு ஈஸியா போட்டுடலாம். இந்த சைடு ரைட் சைடுல என்ன எழுதணும்னா கண்டுபிடிக்கணும். அது என்ன செய்யணும்னா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கலவையில வந்து மில்க் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து தானப்பா இருக்கு. ஓகேயா? இப்ப இதுல வந்து அவங்க வாட்டர் ஆட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அந்த வாட்டர் வந்து
மில்கோட சேர்ந்த மிக்சரோட வாட்டரா இல்ல வெறும் மில்கா இல்ல வெறும் வாட்டரா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? வெறும் மில்க் வெறும் வாட்டர், அப்ப மில்க் அண்ட் வாட்டர் மூணு விஷயம் தானே இருக்கு. அவங்க ஆட் பண்றது எது? வெறும் வாட்டர் தானே. மிக்சர் இல்லாத வெறும் வாட்டர் அப்படின்னா அது 100% பியூர் வாட்டரை தானே ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க என்ன போடுறோம்? 100% போடுறோம். புரியுதா? ஸோ 100%. இப்ப இதை மைனஸ் பண்ணுங்க. 100 மைனஸ் 20 எவ்வளோ? 80. இங்க 10 மைனஸ் 20 வந்து 10. இப்ப இதை ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 8:1. இப்போ 40 லிட்டர்ஸ் அப்படிங்கறத இந்த சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. மொத்த அளவு 40 கிடையாது. ஓகேயா? எது 40? 10% வாட்டர் இருந்துச்சுல, அதுதானே 40. அப்ப இந்த ரேஷியோல 8 பிளஸ் 1 40 கிடையாது. என்ன 40? வெறும் 8 தான் எவ்வளவு? 40க்கு ஈக்குவல். புரியுதா? அப்ப நீங்க இந்த இடத்துல 8x பிளஸ் 1x ஈக்குவல் டு 40 எழுதுவீங்களா? அப்படி எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? வெறும் 8x ஈக்குவல் டு தான் என்னது? 40. அப்ப x ஈக்குவல் டு 40/8. இதை கேன்சல் பண்ணா 5 வருமா? அப்ப இந்த இடத்துல இந்த 5 என்ன செய்யணும் நீங்க? 8:1ல இது 40. அப்ப இது 1 into 5 எவ்வளோ? 5. இந்த இந்த ஆன்சர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்ப நம்ம எவ்வளவு லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம்? 5 liters ஆஃப் வாட்டர். இதே கொஸ்டின்ல மில்க் ஆட் பண்றோம்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பா செய்வீங்க? கவனிங்க ஒரு நிமிஷம். இதே கொஸ்டின் சரியா? இப்ப இதுல வாட்டர் ஆட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது அப்படியே டோட்டலா மில்க்னு மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி மாறும்? யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து இங்கேயும் மில்க் எடுப்போம், அப்புறம் இங்கேயும் மில்க் எடுப்போம், சென்டர்லயும் மில்க் எடுப்போம். கரெக்டா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மில்க் எவ்வளவு இருக்கு? 90%. அப்புறம் இல்ல இல்ல நான் சொல்றது வாட்டர் ஆட் பண்றோங்கிறதுக்கு இப்படி செய்யணும். சரியா? இப்போ மில்க் ஆட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு இப்ப வந்து 40 லிட்டர்ஸ்ல 10% தான் மில்க் இருக்கு, 90% என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. அப்படி வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, இங்க என்ன வரும்? 10, 100, 20. அது 20%-ஆ மாத்தணும் அப்படின்னா இப்படி எழுதணும் ஸ்டெப். கரெக்டா? அப்படி போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, இப்ப நான் கொஸ்டின் இப்படி சேஞ்ச் பண்றேன். இந்த 40 லிட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த 40 லிட்டர்ஸ்ல வந்து 10% வந்து வாட்டர் இருக்கு. சரியா? இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா மில்க் ஆட் பண்றேன். எதை ஆட் பண்றேன்? மில்க் ஆட் பண்றேன். அப்படி மில்க் ஆட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னதான் மாறுதுன்னா மில்கோட பர்சன்டேஜ் தானே மாறும். அப்ப வாட்டரோட பர்சன்டேஜ் கம்மியாகுமா கூடுமா? மில்க் ஆட் பண்ணும்போது வாட்டரோட கண்டென்ட் என்ன ஆகும்? 5%ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை எப்படி போடுவீங்க சொல்லுங்க? 90. ஏன்னா இங்க வாட்டர் தான் 10, அப்ப மில்க் எவ்வளவு இருக்கும்? 90. இப்ப நீங்க இங்க என்ன போடுவீங்க? மில்க் ஆடுனா 100. 100% பியூர் மில்க். ஓகேயா? இங்க என்ன போடுவீங்க? 5. சரி, 5 இல்ல, என்ன போடணும்? இது வந்து 5%ங்கிறது வாட்டரோட கண்டென்ட். அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க? 95. ஏன்னா 5 100ல இருந்து என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? சிம்பிள் கான்செப்ட் தான். சரி, இது ஓகே. இது புரியலன்னா பரவாயில்ல. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது புரிஞ்சது தானே? அது ஓகே தானே? சரி, அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போட போட உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்த கேள்வி நீங்க ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்தது வந்து ரேஷியோல இருக்கும். சரியா? ரேஷியோல கொடுத்திருந்தாலும் நம்ம இதே மாதிரி ஈஸியாவே செய்யலாம்.
Question. A mixture contains in a mixture 60 liters. In a mixture, the ratio of milk and water. Milk and water is 2:1. If the ratio of milk and water is to be 1:2, the amount of water to be further added is the amount of water to be further added is dash. பாலும் நீரும் சேர்ந்த கலவை 60 லிட்டர் உள்ளது. அதில் பால் மற்றும் நீரின் விகிதம் 2:1. அதனுடன் மேலும் எவ்வளவு லிட்டர் நீரை சேர்த்தால் மேலும் எத்தனை லிட்டர் நீரை சேர்த்தால் புதிய கலவையின் விகிதம் 1:2 என மாறும். ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின். மோஸ்ட்லி இந்த மில்க் வாட்டர் ரேஷியோ கொஸ்டின் தான் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? அந்த மில்க் வாட்டர் ரேஷியோ அந்த இது வந்து ரேஷியோல இருக்கலாம் இல்ல பர்சன்டேஜ்ல இருக்கலாம். அப்புறம் இன்னொரு மாடல் உண்டு, அதுவும் நான் சொல்றேன். அந்த 3 மாடல் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இது நோட் பண்ணியாச்சா? ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சொல்லணுமா? இப்போ உடனே சொல்ல போறீங்க அப்படிதானே? 20 லிட்டர், அடுத்தது 30 லிட்டர்ஸ், 40 liters and 60 liters. கொஸ்டின் எழுதியாச்சா? இதுவும் மில்க் வாட்டர் ரேஷியோ கணக்கு தானே, அதாவது மில்க் வாட்டர் மிக்சர் கணக்கு தானே. இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு மாதிரி இதை செய்ய முடியாது. ஏன்னா என்ன பிரச்சனை, அங்க என்ன இருந்துச்சு? பர்சன்டேஜ் இருந்தது, இங்க என்ன இருக்கு? ரேஷியோ. ரொம்ப சிம்பிள், ரேஷியோல இருந்தாலும் ஈஸியா செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பாருங்க. முதல்ல அந்த ரேஷியோல ஆர்டர் மாறாம எடுக்கணும். மில்க் அண்ட் வாட்டர் தானே 2:1. அப்ப மில்கோட நம்பர் என்ன, வாட்டரோட நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 2:1 தானே. அதுல ஃபர்ஸ்ட் உள்ளது மில்க், ரெண்டாவது உள்ளது வாட்டர். அடுத்த ரேஷியோ என்ன? 1:2. அதுல ஃபர்ஸ்ட் உள்ளது மில்க், ரெண்டாவது உள்ளது வாட்டர். சரியா? இப்ப இது என்ன பண்ணணும்னா ஃபிராக்ஷனா மாத்தணும். சரியா? மில்க் வர இடத்துல நீங்க என்ன போடணும்னா 2/3 போடணும். எப்படி வந்துச்சு 2/3? மில்க் நம்பர் 2வா? 3 எப்படி வந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி வருது. அப்ப வாட்டருக்கு என்ன போடுவீங்க? 1/3. அது மாதிரி இங்க மில்க்குக்கு என்ன போடுவீங்க? 1/3. இங்க வாட்டருக்கு என்ன போடுவீங்க? 2/3. இப்ப நீங்க ஆன்சர் இங்க எடுக்கும் போது ஒண்ணு மில்க்னா இந்த ரெண்டும் எடுக்கணும்.
இல்ல வாட்டர் வாட்டர்னா இது ரெண்டும் எடுக்கணும். புரியுதா? சோ இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு கார்னர் வேல்யூ எழுதணும்னு சொன்னல, அது வந்து இங்க 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 இந்த 1/3 நான் இப்ப மில்க் எடுக்கிறேன் சரியா? சரி, எது இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்? வாட்டரா? எது வேணா எடுக்கலாம், ஆன்சர் கரெக்டா தான் வரும். சரி, நான் வாட்டரே எடுக்கிறேன். இப்ப வாட்டர்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதணும்? இந்த மிடில் என்ன எழுதணும் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மிடில் என்ன எழுதணும்? அது என்ன ரேஷியோவா மாத்தணும்னு சொல்றாங்க. வாட்டர் ஆட் பண்ணா அது என்ன ரேஷியோவா மாறணும்? இதுவா இதுவா? இது வந்து என்ன ரேஷியோ? ஸ்டார்டிங்ல இருந்த ரேஷியோ அப்படிதானே? இது வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் இருந்துச்சு? 60 லிட்டர். அப்ப இதான் ஸ்டார்டிங்ல இருந்த ரேஷியோ. அதுக்கப்புறம் பிளஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது அது எதா மாறணும்? 1:2. அப்ப எதா கன்வெர்ட் ஆகணுமோ அதுதானே மிடில்ல வரணும். புரியுதா? அப்ப மிடில்ல இதுவா இதுவா சொல்லுங்க. இந்த சைடு இதுதானே. அப்ப இதுதானே இங்க எழுதணும். அப்ப இங்க 2/3 போட்டுக்கலாமா? சரி, இந்த கார்னர்ல இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வரும் சொல்லுங்க. இதுல உள்ள வாட்டர் என்னது? 1/3. சரி, அப்ப இங்க என்ன போடுறது? நான் இந்த இடத்துல போடும்போது நிறைய விஷயத்துல சொல்லிட்டே வரேன். பர்சன்டேஜ்னா 100% போடுறோம். கரெக்டா? அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்னா 100% மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஃபிராக்ஷனா இருந்தா என்ன போடும்? வெறும் 1/1. அதுதான் 1ன்னு சொல்றேன். வாட்டர் இந்த வெறும் வாட்டர் தானே ஆட் பண்றோம். அது பியூர் வாட்டர் மென்ஷன் பண்றதுக்காக ஃபிராக்ஷனா இருந்தா அதை என்னன்னு எடுத்துக்கணும்? 1 அல்லது 1/1. அது 1/1 தேவையில்லை, நம்ம 1ன்னே வச்சுக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணணும். இது ஃபிராக்ஷன். ஸோ மைனஸ் பண்ணும்போது கவனமா மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் 2/3. சரியா? இங்க எப்படி போடுவோம்? 1/3 மைனஸ் 2/3 போடலாமா? இப்ப இதை எப்படி மைனஸ் பண்றதுன்னா கிராஸ் மல்டிப்ளை. இந்த ரெண்டையும் கிராஸா பெருக்கணும். 1 into 3 3. 3 minus 2 ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். 1 into 3 எவ்வளவு? 3 minus 2. இந்த 3 பொதுவா எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். அப்புறம் ரேஷியோ. இதுல கீழே ரெண்டுமே சேமா இருந்தா மேல அப்படியே கழிச்சாலே போதும். இதுல 1 minus 2னா -1 மைனஸ் இங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன போட்டா போதும்? 1/3. இதுக்கு அடுத்த ஸ்டெப் 3 minus 2 எவ்வளோ? 1/3 is to 1/3. கரெக்டா? இப்ப ரெண்டு சைடும் சேம் நம்பரா இருந்தா ரேஷியோ என்ன? 1:1. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 1 இருக்கு பாத்தீங்களா, அது குவான்டிட்டி கொஸ்டின்ல எவ்வளவு சொன்னோம்பா? அப்ப இந்த 1 அப்படிங்கிறது எவ்வளவு லிட்டர்ஸ்? 60 லிட்டர்ஸ். ரெண்டு சைடுமே 1 தானப்பா இருக்கு. அப்ப ஈஸியா அதை போட்டுடலாம்ல. இது 60 லிட்டர்னா அப்ப இதுவும் எவ்வளவுதான்? 60 லிட்டர்ஸ் தான். இதுதானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அப்ப எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம்? 60 லிட்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 60 லிட்டர்ஸ். ஃபிராக்ஷன் வந்தா 1 போடணும். பர்சன்டேஜ் வந்தா 100% போடணும். இது வந்து ரெண்டு சேம் நம்பரா இருக்கும்போது கேன்சல் ஆயிடும். அதனால 1:1. இதுவா இதுவா? இதுல 2 இருக்கா? மில்க் வந்து 2 தானே. அந்த 2 தான் மேல போட்டிருக்கேன். 3 வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும். ம்
மொத்தம் ரெண்டு சேர்ந்துன்னா 120 லிட்டர். ஆமா ஆமா ஆமா. நம்ம இங்க ரேஷியோல தானே போட்டுருவோம். 1/3 தானே போட்டுரும். அந்த 1/3 கண்டென்ட் தான் 60. அதனால அது கரெக்டா வரும். இதுல ஏன் ரெண்டாவதா இந்த ஆன்சர்னு எடுக்கிறோம்னு புரியுதா எல்லாருக்கும்? அந்த வாட்டர் ஆட் பண்ற வாட்டரை தானே ஒண்ணுன்னு வச்சிருக்கோம். அதுக்கு நேரா அப்ப என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு தேவையான வாட்டர், ஆட் பண்ணக்கூடிய வாட்டர். புரியுதா? இப்ப ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க. இந்த இதுல போன சம் இருக்குல்ல, அதுல நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஷார்ட்டா எழுதிக்கோங்க கொஸ்டின், ஃபாஸ்டா எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. 66 லிட்டர்ஸ் மொத்தம் 66 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர்ல மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து 5:1. சரியா? 5:1. ஸோ ஆமா, ஹவு மச் வாட்டர் டு பி ஆடட்? சரியா? ஹவு மச் வாட்டர் டு பி ஆடட் டு மேக் இட் 3:5. இது வந்து இப்ப நான் சொன்ன அதே சம், அதே பேட்டர்ன், டிட்டோ, நம்பர் மட்டும் தான் மாறுது. ஸோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்?
என்ன ஆன்சர் வந்திருக்குப்பா? 2.5, 4, 5, சரி 20, 18, 22, 24. என்ன ஆன்சர்? எதுவுமே வரலையா? மேல ஆப்ஷன் எழுதிருக்கு பாருங்க. 20, 18, 22, 24. இதுல எந்த ஆன்சர் வந்திருக்கு? சரிக்கா, நீங்க எப்படி போட்டிருக்கீங்கப்பா? இதுல மில்க் வாட்டர் இருக்கா? இதுல எது ஆட் பண்றோம்? வாட்டர் தானே. அப்ப இதுல வாட்டர் வந்து 5:1ன்னா அப்ப என்ன எழுதணும்? 1/6. இது மில்க், இது வாட்டர். அடுத்ததுல 3:5னா இது மில்க் அண்ட் வாட்டர், என்ன எழுதணும்? 5/8. கரெக்டா? இந்த 5 ரெண்டையும் ஆட் பண்றது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1/6 இங்க இருக்கணும், மிடில்ல 5/8 இருக்கணும், இங்க என்ன இருக்கணும்? 1. இப்படி போட்டிருக்கீங்களா? அடுத்தது இங்க 1 மைனஸ் 5/8, இங்க என்னது? 1/6 மைனஸ் 5/8. தப்பு விட்டா இதுலதான் விட்டுருப்பீங்க, ஏன்னா மைனஸ் பண்றதுல ஏதாவது தப்பு விட்டுருந்தீங்கன்னா வராது. இப்ப இதை எப்படி போடணும்? கிராஸ் மல்டிப்ளை. 1 into 8, 8 minus 5/8 ரேஷியோ. இதை வந்து கிராஸா பெருக்கணும். 1 into 8, 8 minus 6 into 5. ஓகேயா? 6 into 5 எவ்வளோ? 30. டிவைடட் பை என்னது? 8. சரி, 48. இது ரெண்டையும் பெருக்கிற வேல்யூ 48. அடுத்தது இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 3/8. இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 22/48. கரெக்டா? இப்ப அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 8ஐயும் 48ஐயும் அடி கொடுக்குறேன். 1 6. இதுல எத்தனை டைம்? 6. அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னா கிராஸா பெருக்கணும். ஓகேவா? அதாவது 3:22/6 வருதுல்ல, அதை இந்த இந்த 6 கொண்டு இங்க கிராஸா பெருக்குங்க. அப்ப 18:22. கரெக்டா? இதை மறுபடியும் 2 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணா என்ன வரும்? 9:11. கரெக்டா? இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். நமக்கு வந்து எவ்வளவு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதுல 66 லிட்டர்ஸ்னு ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்காங்கல்ல, அது எந்த ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும்? 9:11ல எது 66 லிட்டர்ஸ்? 9 தானே 66 லிட்டர்ஸ். கரெக்டா? இதை வச்சு அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? 11 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். 9x ஈக்குவல் டு என்ன போடணும்? 66. அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும்? 66/9. ஓகே, இதே x வேல்யூவை நீங்க எதால மல்டிப்ளை பண்ணணும்? 11. அப்ப பாயிண்ட்ல வருது, அப்படிதானா? கொஸ்டின் ஓகே, அதுல ஆன்சர் கொஸ்டின் தப்பா இருக்குப்பா, நம்பர் மாறிடுச்சு. ஓகே, சரி, நீங்க எல்லாம் கரெக்டா போட்டீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. புரியுது. 18 வந்திருக்கா? ஆமா, K7 18 வந்திருக்கா? ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? ஆன்சர் வந்து 22. சரியா? ஏன்னா இந்த கொஷின் வந்து நம்பர் மாறிடுச்சு. ஸோ அதுல 66 கிடையாது, அந்த இடத்துல அந்த இதுதான் மாறும். 60 நம்பர். கொஷின் தப்பா இருக்குப்பா. ஸோ இது ஃபுல்லாவே தப்பா இருக்கு. சரி, எப்படி போடணுங்கிற ஸ்டெப் புரியுது தானே எல்லாருக்கும்? ரேஷியோ வந்து ஃபைனலா என்ன இருக்கு? 9:11.
ஸோ இந்த 9:11 வந்து 9x தான் என்ன சொன்னேன் 66. அப்ப x equal to 66/9 கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ் இது எத்தனை அப்போ 11 into 22/3 அப்படின்னு போட்டா என்ன வரும் அதுதான் இதோட ஆன்சர் ஆக்சுவலா பாயிண்ட்ல வரும் சில சம்ஸ்க்கு பாயிண்ட்ல வரலாம் 242/3 ஸோ அப்ப 80 பாயிண்ட் அப்படின்னு வரும் 80.6 ஆன்சர் வந்து 80.6 மீட்டர்ஸ் ஆப்ஷன்ல அது இல்ல ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் இருக்கு ஆனா இந்த மெத்தட் புரியுது தானே எப்படி போகணுங்கிற மெத்தட் புரியுது தானே நாளைக்கு இதோட மாதிரி வேற சம்ஸ் ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் மாடல்ஸ் இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இந்த டாபிக் முடிஞ்சிரும் ஸோ நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம் ஓகேவா சயின்ஸ் நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வாங்க கொஸ்டின்ஸ் கேட்பேன் நாளைக்கு தேங்க்யூ பிசிக்ஸ் ஃபுல்லா